பசங்க காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பும்போது இந்த தோசையை மட்டும் கொடுத்து அனுப்புனா போதும், அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். மூங் தால் தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்காக பாசிப்பருப்பு 1 கப், இட்லி அரிசி 1 கப் எடுத்து பாசிப்பருப்பு கூடயே வெந்தயம் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 4 மணி நேரத்துக்கு பிறகு நல்லா ஊறி வந்திருக்கும். இப்போ ஒரு மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ ஃபஸ்ட் தனித்தனியாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் அந்த ஊற வச்ச பாசிப்பருப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். மறுபடியும் அரிசியை சேர்த்து அதையும் நல்லா அரைச்சி எடுத்துட்டு அதோட ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கையை வச்சு நல்லா கலந்து விட்டு இதை மூடி வச்சு 8 மணி நேரம் இல்லைனா நைட் ஃபுல்லாக புளிக்க வச்சுருங்க. நல்லா புளிச்சு வரட்டும். நல்லா புளிச்சு வந்த பிறகு மறுநாள் காலையில் தோசை சுடும்போது இதில் முட்டை ஊற்றியோ இல்லை வெங்காயம் அரிஞ்சு வெங்காய தோசையோ இல்லை கேப்சிகம் அரிஞ்சு போட்டு கேப்சிகம் தோசையோ எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் சுட்டு கொடுக்கலாம். நான் வந்து முட்டை ஊற்றி லைட்டாக அப்படியே பெப்பர் போட்டு சுட்டு கொடுத்தேன். நல்ல ஃபில்லிங்காக நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச் தோசையாக இருக்கும். இந்த தோசை வந்து நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். நம்மளுக்கு சீக்கிரமாக பசி எடுக்காது. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். சட்னி சாம்பார் உங்களுக்கு எது பிடிக்குமோ அது கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.